அத்தியாயம் 7. உள்ள வாங்க நந்தி. அவளை வரவேற்றவரின் முகத்தில் இருந்த புன்னகையை ரசித்தவன் அம்மாவின் அருகே வந்து அமர்ந்தான். தலைவலி பரவாயில்லையா நந்தி? இப்போ பரவாயில்ல சிவா. அவன் நல்லா இருக்கான் சிவாமா. அதுக்கு காரணமே நீதானே. நீ மட்டும் இல்லைனா அவனும் இல்லை. ஐயோ அம்மா, நந்திக்கு எப்பவும் ஒன்றும் ஆகாது. அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவும் இருக்குடா சிவாமா. அப்பா எங்க? அவர் வர்ற நேரம் தான். நீங்க இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபி குடித்து கொண்டிருக்கும் போதே அவன் பார்வை அவளை மட்டுமே தழுவிக் கொண்டிருந்தது. அவளும் அப்படித்தான். நந்தி, கடையை திறக்கவே இல்லையா? இல்லை சிவா, அம்மாவுக்கும் திறந்த உடனே இப்படி நடந்து போனதுல பயங்கர வருத்தம். எனக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லதுன்னு பட்டது, அதான். அதற்குள் மாணிக்கம் வந்துவிட வந்தவர்களை பார்த்து வாங்க என்று வரவேற்றான். நந்தியா? சிவாவை பார்த்து கேட்டதும் ஆமா அங்கிள் என்றான் இவன். இப்போ எப்படி இருக்கீங்க தம்பி? வலியெல்லாம் குறைஞ்சிருச்சா? இப்போ எவ்வளோ பரவாயில்ல அங்கிள். 2 நாள் கழிச்சு கட்டை பிரிச்சிடலான்னு சொன்னாங்க. சரிங்க தம்பி. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயமா தான். என் பையன் நந்திக்கு உங்கள் பொண்ணு சிவன்யாவை கேட்டு வந்திருக்கோம். ராஜம்மாள் சொல்லவும் இது ஒரு வகையில் எதிர்பார்த்த விஷயம்தான் என்பதால் மாணிக்கத்திற்கு பெரியதாக அதிர்ச்சி இல்லை. எங்கள் 2 பேருக்கும் சிவாவோட விருப்பம்தான் எப்பவும் முக்கியம். நீ என்னம்மா சொல்ற? சம்மதம் என்பது போல் தலையாட்டினாள். அதில் அவன் முகம் மலர்ந்தான். ரொம்ப சந்தோஷம். அப்போ ஒரு நல்ல முறைப்படி நிச்சயம் பண்ணிக்கலாம் என்று இருவரும் கிளம்பிவிட தங்கம் அவளிடம் உனக்கு நிஜமாவே ஓகேவா சிவா என்றாள். ஏம்மா இப்படி கேட்குறீங்க? இல்லை, சம்மதம் சொன்னதான். ஆனால் உன் முகத்தில் சந்தோஷம் தெரியல. என்னால் அதை உணர முடியுது. ஏண்டா? அப்படியெல்லாம் இல்லையே அம்மா. அவளுக்கும் புரியவே இல்லை அம்மா ஏன் அப்படி கேட்கிறார்கள் என்று. நான் உனக்கு அம்மா சிவா. எனக்கு நந்தியை எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல. தெரியும். ஆனால் அப்புறம் ஏன் அம்மா உங்களுக்கு இந்த சந்தேகம்? எனக்கு நந்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல பரிபூர்ண சம்மதம் தான். ஃபோன் அடிக்குது, நான் போய் பார்க்குறேன் என்று அவள் நகர்ந்து விட தங்கத்துக்கு மட்டும் மனம் நிலையாக இல்லை. நந்தி என்று ஃபோனை எடுத்தவள் ஆசையாய் அழைக்க என்ன பண்ற சிவா என்றாள். இப்போதானே பார்த்துட்டு போனீங்க, அதுக்குள்ளே என்ன பண்ணிட போகிறேன்? உங்களை அனுப்பி வச்சுட்டு நான் அம்மாகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நீங்களா தேடி வருவீங்கன்னு சொன்னீங்க, வந்துட்டீங்க நந்தி. அதுவும் அம்மா கூட வந்து கல்யாண விஷயமா அப்பா கிட்ட பேசினீங்களே, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? ஆனால் தலையில் அந்த காயம் மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னும் சரியாகலைல. அதற்குள் ஃபோன் கட்டாயிருந்தது. மீண்டும் எடுத்து அவள் ட்ரை பண்ண அவனுக்கு ரீச் ஆகவில்லை. டவர் ப்ராப்ளம் போல, அதான் கால் கட்டாயிருக்கு என நினைத்து விட்டு அவள் அமைதியாகி விட்டாள். அடுத்தடுத்து அவள் ட்ரை பண்ணும் போதெல்லாம் நந்தியை அவளால் தொடர்பு கொள்ளவே முடியவில்லை. என்ன காரணம் என்று அவளால் அனுமானம் செய்யவும் முடியவில்லை. அன்று கோவிலுக்கு சென்றிருந்தாள் பவியுடன். என்ன சிவா, அம்மா என்னென்னமோ சொன்னாங்க, நீ என்கிட்ட சொல்லலை பாத்தியா? சொல்லத்தான் கூப்பிட்டேன் பவி. மாப்பிள்ளை எப்படி? அன்னைக்கு அந்த அம்மாவை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அவங்க பையன்தான், பேர் நந்தி. இப்போ தெரியுதுடி நீ ஏன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கன்னு. ஏன்? அந்த பேரே போதுமே, அதுக்கு மேல உனக்கு வேற என்ன வேண்டும்? ஆனா அம்மாவுக்கு இதுல ஏதோ உடன்பாடு இல்லாத மாதிரி தெரியுதே சிவா, நீ கவனிச்சியா? அவங்க நான் முழு மனசா சரின்னு சொல்லலையோன்னு ஃபீல் பண்றாங்க. இந்த டவுட் ஏன் அவங்களுக்கு வந்ததுன்னே தெரியல பவி. சரி விடு, ஒரே பொண்ணு, கல்யாணம் ஆகி போயிட்டா என்ன பண்றதுன்னு ஃபீலிங்ஸ்ல கண்டதை நினைச்சு குழம்பிக்கிறாங்களோ என்னவோ. வா, நாம போய் ஆளை பார்த்துட்டு வருவோம். அவர் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு, ஆளவே பிடிக்க முடியல. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப பேசினதுதான். ஓ, ஆள்னு சொன்னது இப்போ இங்க உட்கார்ந்துருக்காரே இந்த நந்திய. அப்போ அவ்வளோதானா? இவரை டீல்ல விட்டுட்டியா? சேச்சா, அதெப்படி என்னால் முடியும் என்று அவள் சொன்னாலும் பவித்ரா விடாமல், நந்தி இனி அவ்வளோதான். இந்த சிவா அவளோட நந்தியை தவிர வேற யாரையும் யோசிக்க மாட்டா. இனி பிரதோஷ காலத்துல மாஞ்சி மாஞ்சி சைட் அடிக்கிற இவளோட தொல்லை உனக்கு இல்லை என்று பேச இவளோ நந்தியை பார்த்த வண்ணம் இருந்தாள். எண்ணெய் பூசிய திருமேனி கொண்டு எழிலாய் அமர்ந்திருந்தவனின் திருமுகத்தில் இப்போது அவன் முகம் தெரிந்தது. நந்தி தனக்குள்ளேயே அழைத்து கொண்டான். ஃபோன் பண்ணினாதான் என்னவா நந்தி? ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கூட விடாமல் பேசிட்டு இருந்தான்ல, இப்போ ஃபோன் மெசேஜ் எதுவும் இல்லை. இவனுக்கெல்லாம் எதுக்கு அந்த டப்பா ஃபோன்? பேசாம அடுப்புல தூக்கி போட வேண்டியதுதான். அவன் வீட்டுக்கு போன உடனே அதுதான் என்னோட முதல் வேலை. வரட்டும் அடுத்து வீட்டுக்கு என்று கோபமே இல்லாமல் அவள் திட்டிக் கொண்டிருக்க, அடுப்புல போடுவியா? ஃபோனை மட்டுமா? ஃபோன் வச்சிருக்க என்னையுமா என்றபடி நின்றிருந்தான் அவன். நந்தி என்ன நந்திக்கிட்டேயே நந்தியை பத்தி புகார் வாசிக்கிற? அவனது சிரிப்பில் தன்னை தொலைத்தவள். நீங்க எப்போ வந்தீங்க என தயக்கமாக கேட்க, நந்தி கிட்ட புலம்பனியே. அப்போ இருந்து என்ன அவ்வளோ மிஸ் பண்றியா? அதான் சிவாவை பார்க்கன்னு நான் ஓடியே வந்துட்டேன் என்றான். அம்மா வந்திருக்காங்களா? அம்மாவா? வீட்டில் இருக்காங்க சிவா. இன்னும் தலையில் அந்த கட்டு இருக்க
வலிக்குதா என்று அவன் தலையை தொட்டு பார்த்தாள். அவளது தொடுதலில் தன்னை தொலைத்தவன், நீ தொட்ட பிறகு வலிக்குமா எனக்கு என்றதும் அவள் அந்த கட்டின் மீதே சிலும்பிக் கொண்டிருந்த முடியினை ஒதுக்கிவிட்டு கையை எடுத்துக்கொண்டாள். ஏன் கையை எடுத்துட்ட? வச்சுக்கோ. நந்தி, பவி பார்க்குறா, என் ஃப்ரெண்ட் என்று அவள் தயங்க, பவி இருவரையும் பார்த்த வண்ணம் கொஞ்சம் தள்ளி இருந்தாள். அறிமுகத்துக்கு பின்னர் அவள் கிளம்பிவிட, சிவன்யா, நாம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா என்றான் இவன். எங்க நந்தி? ஜஸ்ட் அப்படியே வெளியே போகலாம். அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். மாம்ஸ் நம்பர் சொல்லு, நான் சொல்லிடுறேன். உங்ககிட்ட இருக்குமே. சே சிவா, நம்பர் கொடு, அது மிஸ் ஆயிடுச்சு. சரி சரி என்று அப்பாவின் நம்பரை கொடுக்கவும் பேசி சம்மதம் வாங்கியவன் வெளியே இருந்த காரில் அவளை ஏற சொன்னான். உங்களோடதான் நந்தி. சிவாவோடது, முன்னாடி பாரு என்று அவன் கண்ணாடியை காட்ட அங்கே சிவா என்ற பெயர்தான் வெகு ஸ்டைலாக எழுதப்பட்டிருந்தது. ஏறு சிவா. அவளை ஏற்றிக்கொண்டு அவன் செல்ல அவளுக்கு லேசாய் ஒரு தடுமாற்றம். என்ன சிவா, சட்டுன்னு டல்லாயிட்ட? இந்த கார் இப்படி உங்க பக்கத்துல நான் என அவள் தடுமாற, ஏதோ ஒரு கனவுன்னு சொன்னியே, அது நம்ம கார்ல போற மாதிரி தான் வந்ததா என அவனே எடுத்து கொடுக்க, அப்போதுதான் அவளுக்கும் அந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. கார் ஷீட் பெல்ட்டை விடுவித்து கொண்டு மரத்தின் மீது மோதி ரத்தம் வழிய பேசிக்கொண்டே சிவா என்று அழைத்த காட்சி அவள் கண்ணுக்குள் வர அவள் நந்தியின் கையினை பிடித்து கொண்டாள். என்ன சிவா? ஒன்றும் இல்லை, ஜாக்கிரதையா வண்டி ஓட்டுங்க. மறுபடியும் எப்போ வீட்டுக்கு வருவீங்க? வரும்போது வருவேன். கல்யாணத்துக்கு நாள் பார்க்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அது அம்மா பார்த்துட்டாங்களா? அம்மாவா? அது அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேன், மாத்திடுறேன். அத்தை பார்த்துட்டாங்க. சீக்கிரமா கழுத்துல தாலியோட நீ என் பக்கத்துல இருப்ப சிவா என அவன் சொல்லவும், ஐ நந்தி என்று அவள் சட்டென்று சொல்ல அவன் சின்ன சிரிப்புடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது காரில் சின்னதாய் ஒரு நந்தி சிலை இருக்க அதை இப்படியும் அப்படியுமாக பார்த்து கொண்டிருந்தவள், நந்தியை நான் வச்சுக்கலாமா என்றாள் அவனிடம். கல்யாணம் பண்ணாமலே வச்சுக்க போறியா? இதெல்லாம் தப்பு இல்லை, வச்சுக்கிட்டாதான் என்னவாம்? நான் ரெடி தான் சிவா. ஆட சும்மா இருங்க நந்தி, நீயே பேசிட்டு சும்மா இருங்கன்னு என்ன சொல்ற பாத்தியா? பட் நான் சும்மா இருக்க போறதில்ல. என்ன பண்ண போறீங்க? அதுவா, எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. பேசுங்க என்றதும் அவன் வண்டியினை ஓரமாக நிறுத்திவிட்டு அவன் சீட் பெல்ட்டை எடுத்துவிட்டு சட்டென்று அவள் மார்பில் தலை வைத்து கொண்டான். நந்தி பேச்சு தடுமாறியவள் அவன் தலையை தூக்க முயற்சிக்க, சிவா கொஞ்ச நேரம் உன் மனசோட நான் பேச வேண்டியிருக்கு என்று சொன்னவன் அப்படியே இருந்தான். ஆசையாது இருந்தவன் கண்மூடி அந்த மனதின் துடிப்பினை தன் துடிப்போடு பொருத்தி பார்த்து கொண்டிருந்தான். இந்த காட்சி தானே அன்றிலிருந்து அவனை கிளர்ந்தல வைத்து கொண்டிருந்தது. அப்போது எல்லாம் தெளிவில்லாமல் இருந்த காட்சி இப்போது தெளிவாக தெரிய தொடங்கியது. குறுகுருவென அவளுக்கு இருக்க கை அவளையும் அறியாமல் அவனை இன்னும் கொஞ்சமாய் இறுக்கி கொண்டது. பேச்சற்ற மௌனம் இருவருக்கும் இடையே நீண்டிருக்க அவனே அவளிடமிருந்து பிரிந்தான். அந்த மயக்கத்திலே அவனை நிமிர்ந்து பார்த்தவள், நந்தி என்னாச்சு, என்னமோ மாதிரி இருக்கீங்க என்று கேட்டதும், சிவா என்று மீண்டும் கட்டி கொண்டவன், என்னால உன்னை விட்டு இருக்கவே முடியாது. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத, எனக்கு நீ வேணும். எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை வெறுத்துட மாட்டியே. நான் ஏதாவது தப்பு பண்ணாலும் என்னை விட்டுட்டு நீ போகக்கூடாது என்று இறுக்கமாக பேச, என்ன பேசுறீங்க நந்தி? நான் ஏன் நந்தியை வெறுக்கணும்? இப்படியெல்லாம் ஏன் யோசிக்கிறீங்க? நான் என்ன செஞ்சாலும் வெறுக்க மாட்டியே சிவா. சிவாவால நந்தியை எப்படி வெறுக்க முடியும் நந்தி? சொல்லிக்கொண்டே அவன் நெற்றியில் படிந்திருந்த முடியினை விலக்கிவிட்டு அங்கே முத்தமிட்டிருந்தான். அது தந்த இதத்தில் இறுக்கமாக பேசியவன் இப்போது இலகி அவளையே இறுக்கமாக கட்டி கொண்டான்.